அது February 13, 2023. ஹரியானாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மோட்டார் மெக்கானிக்காக இருக்கிறவர் தான் சுனில் யாதவ். அன்னைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடையில அவர் ஃபோன் எடுத்து தன்னுடைய முதல் பொண்ணான நிக்கிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. நிக்கி டெல்லியில் இருக்கிற ஒரு காலேஜில் டிகிரி படிச்சுட்டு வராங்க. கடந்த 3 நாளாக சுனில் யாதவ் எத்தனை டைம் கால் பண்ணியுமே நிக்கி ஃபோன் எடுக்கலை. ஸோ நிக்கி எங்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிக்கியோட ரூம்மேட்டுக்கு அவர் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் நிக்கியோட ரூம்மேட் சொன்னால் அவள் ஒரு டூருக்கு போயிருக்கா அங்கிள், முசோரிக்கிட் போயிருக்கா அப்படின்னு சொல்லலாம். என்னதான் பொண்ணு டூர் போயிருந்தாலுமே அவங்க அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவையாச்சும் ஃபோன் பண்ணி பேசுகிறத வழக்கமாக வச்சுருந்தான். ஆனால் கடந்த 3 நாளில் அவள் ஒரு கால் கூட பண்ணலங்கிறத அவருக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்துச்சு. அதே டைமில் நிக்கியோட தங்கச்சி அவள் கடந்த 4 நாளாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லைங்கிறத நோட்டீஸ் பண்ணி அப்பா கிட்ட சொல்கிறான். இதெல்லாம் பார்த்ததுமே சுனில் யாதவோட பயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஸோ உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கும் அவர் டிசைட் பண்ணுறாரு. ஹரியானாவில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாலும் இந்த கேஸ் டெல்லி போலீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. டெல்லி போலீஸ் நிக்கி ஸ்டே பண்ணிகிட்டு இருந்த இடத்துல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிக்கியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவள் ஒரு டூர் போயிருக்காங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் யார் கூட போயிருக்கா, எங்கே போயிருக்காங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரில. நிக்கிக்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனாலேயே அந்த பாய் ஃப்ரெண்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. சரி, நிக்கியோட ரூமில் தேடி பார்த்தா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிக்கியோட ரூமில் எவ்வளோ நேரம் தேடி பார்த்துமே போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக எந்த இன்ஃபர்மேஷனுமே அங்கேருந்து கிடைக்கல. சரி, இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு நிற்கும்போது தான் அங்கே இருக்கிற ஒரு புக்கில் இருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுகுது. அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபிள் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். உடனடியாக அந்த கான்ஸ்டபிள் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட காட்டுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கும் அந்த ஃபோட்டோ பெரிய ஷாக்கை தான் கொடுத்துச்சு. அப்படி அந்த ஃபோட்டோவில் என்ன தான் இருந்துச்சு, டூருக்கு போகிறதா சொல்லி கிளம்புன நிக்கிக்கு என்ன ஆச்சுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கூகுள். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷோ. +2 முடித்த நிக்கிக்கு ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது தான் கனவு. ஸோ அதுக்காக நீட் எக்ஸாம் கோச்சிங்க்கு சேர்ந்து படிக்கணும்னு டிசைட் பண்ணுறான். நிக்கியை பற்றி சொல்லணுன்னா நிக்கி ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு, நல்லா படிப்பா, எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகக்கூடிய ஒரு பொண்ணு. நீட் எக்ஸாம் கோச்சிங்க்காக டெல்லியில் போய் அங்கே ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி நிக்கி படிக்க ஆரம்பிக்கிறான். டெய்லி ஹாஸ்டல்லேருந்து கோச்சிங் சென்டருக்கு அவள் பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தா. அப்படி பஸ்ஸில் போயிட்டு வரும்போது தான் அவள் ஒரு பையனை மீட் பண்ணுறான். அந்த பையனோட பேர் சாஹில். சாஹிலுமே அங்கே கோச்சிங் சென்டரில் சேர்ந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தான். ஆரம்பத்தில் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகி இருந்தாலுமே போக போக அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பித்தாங்க, லவ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. 2 பேருமே படிக்கத்தான் வந்தோங்கிறத மறந்துட்டு ஃபுல் டைமாக லவ் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேருக்குமே லவ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் கோச்சிங் சென்டரில் போகிறத விட்டுட்டு அவங்க டெல்லியில் ஒரு காலேஜில் டிகிரி ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கும் மூவ் ஆனாங்க. அப்படி இருக்கும்போது தான் 2020 மார்ச்சில் கோவிட் லாக்டவுன் வருது. 2 பேருடைய வீட்லேயுமே அவங்கள திரும்பி வர சொன்னனாலேயே அவங்கவுங்க ஊருக்கு அவங்க போகிறாங்க. என்ன தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே அவங்க 24 மணி நேரமே ஃபோன் கால், வீடியோ கால், சேட்டிங்கில் கனெக்டடாக தான் இருந்தாங்க. அப்படியே நாட்கள் போகுது. லாக்டவுன் முடிஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி டெல்லியில் வச்சு மீட் பண்ணுறாங்க. எந்த ப்ராப்ளமே இல்லாமல் அவங்க காதல் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் சாஹிலோட அப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. சாஹிலுக்கு நிக்கியை பற்றி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லணும்னு இருந்தாலுமே சாஹிலுக்கு அவங்க அப்பாவை பார்த்தாலே பயம். ஸோ அதனாலேயே நிக்கியை பற்றி எதுவுமே சொல்லாமல் சாஹில் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். கல்யாணம் முடிவானதுலேருந்து சாஹில் நிக்கியை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான்.
என்ன நடக்குதுங்கிறது தெரியாத நிக்கி திரும்ப திரும்ப சாஹிலுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான். சாஹிலோட ஃபேமிலி அவனுக்கு February 9 என்கேஜ்மெண்ட் பண்ணி February 10 மேரேஜ் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமாக நிக்கிக்கே இந்த விஷயம் February 9 தான் தெரிய வருது. உடனடியாக நிக்கி சாஹிலுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இப்போவே சாஹிலை பார்க்கணுன்னு சொல்கிறா, மிரட்ட ஆரம்பிக்கிறான். சாஹிலை உடனடியாக பார்க்கணுங்கிறனாலேயே நிக்கி கிளம்பி சாஹிலோட கிராமத்துக்கு போகிறான். அப்படி கிளம்பி போகும்போது தான் நிக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவள் ஒரு டூர் போகிறதா சொல்லிட்டு கிளம்பியிருக்கான். சாஹில் அவனோட கார் எடுத்துகிட்டு வந்து நிக்கியை பிக் பண்ணிக்கிட்டு யாருமே இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் காரை நிப்பாட்டி பேச ஆரம்பிக்கிறான். ரொம்ப கோவத்தில் இருந்த நிக்கியை முதல்ல இருந்தே அவன் சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு அவங்க அப்பா மேலே இருக்கிற பயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணான். என்ன சொன்னாலுமே நிக்கி கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே இல்லை. நிக்கிக்கு உடனடியாக சாஹிலோட அப்பா கிட்ட ஃபோன் பேசி ஆகணும்னு சொல்கிறான். ஸோ சாஹில் சொன்னால் ஃபஸ்ட்டு நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் நீ பேசுன்னு சொல்லி சாஹில் காரை விட்டு வெளியில் வந்து ஃபோன் பண்ணுறான். கொஞ்ச நேரத்திலேயே சாஹில் திரும்பி வந்து நிக்கி கிட்ட அப்பா கிட்ட பேசினேன், அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னான். இப்போது இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அது அவங்க மொத்த குடும்பத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அவமானமாக மாறிடும். அதனால் இப்போ இந்த கல்யாணம் முடியட்டும், நாளைக்கே அப்பா கிட்ட பேசி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறேன்னு சாஹில் சொல்கிறான். ஆனால் நிக்கி இது எதுவுமே கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அடுத்த நாள் நடக்க போகிற கல்யாணத்தை கண்டிப்பாக வந்து நிறுத்துவேன்னு சொல்லி நிக்கி சாஹிலை மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சாஹில் காரில் ஃபோன் சார்ஜ் பண்ண யூஸ் பண்ணுற டேட்டா கேபிள் எடுத்து நிக்கியோட கழுத்தில் டைட்டாக முறுக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப டைட்டாக முறுக்கணுனாலேயே கொஞ்ச நேரத்திலேயே நிக்கி காருக்குள்ளே இறந்து போகிறான். பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிக்கியோட பாடியை காருக்குள்ளே வச்சு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவனுடைய தாபாவுக்கு எடுத்துகிட்டு வர்றான். சாஹிலோட கல்யாணத்துக்காக தாபா 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் தாபாவில் யாருமே இல்லைங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். உடனடியாக பாடியை தாபாக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜை டைட்டாக ஒரு கயிறு வச்சு கட்டுறான். கட்டி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜை செவுத்தோரமாக திருப்பி வச்சுட்டு அவன் திரும்பி வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் கல்யாணமும் பண்ணுறான். இதிலிருந்து 3 நாள் கழித்து தான் நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன எல்லா விஷயமுமே நடக்குது. நிக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு போலீஸ் சாஹிலை ட்ரேஸ் பண்ணுறாங்க. சாஹிலை விசாரிக்கும்போது சாஹில் கொடுத்த வாக்குமூலம் தான் நம்ம இவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருந்தது. என்னப்பா கேஸ் முடிஞ்சது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, மர்டர் வெப்பன் கிடச்சிருக்கு, மர்டருக்கான மோட்டிவ் கிளியராக இருக்குது, சாஹில் சொன்ன கதைப்படியே நிக்கியோடைய பாடியும் ஃப்ரிட்ஜிலேருந்து கிடச்சிருக்கு, எல்லாமே ஓகேயாக இருக்கிறனால போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. இன்ட்ரொடக்ஷன்லேயே நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், ஒரு ஃபோட்டோவை பார்த்து போலீஸ் ஷாக் ஆகிட்டாங்கன்னு. ஆனால் அந்த ஃபோட்டோவை பற்றின எந்த விஷயத்தையுமே சாஹில் இந்த கதையில் சொல்லவே இல்லை. அப்படி போலீஸ் அந்த ஃபோட்டோவில் என்ன தான் பார்த்தாங்க? அது சாஹிலுடைய வெட்டிங் ஃபோட்டோ. என்னடா February 9 10 நடந்த வெட்டிங்கான்னு கேட்குறீங்களா? இல்லை, October 2020 நடந்த வெட்டிங் ஃபோட்டோ. ஆமாம், நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்த கதையில் ஒரு சின்ன திருத்தம். சாஹில் கொலை பண்ணது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நிக்கியே கிடையாது, அவனுடைய மனைவி நிக்கிய. October 2020 2 பேருமே டெல்லியில் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. 2 பேரும் வீட்டுக்குமே இதை பற்றி தெரியாத அளவுக்கு மறைச்சும் வைக்கிறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக செட் ஆகும். சாஹிலுடைய மேரேஜ் விஷயத்தை பற்றி தெரிஞ்சதுமே நிக்கி பதறினது அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அவள் கையை விட்டு போயிடுவாங்கிறனால இல்லை, அவளுடைய ஹஸ்பண்ட் அவள் கையை விட்டு போயிடுவாங்கிறனால. அதே மாதிரி அன்றைக்கி காருக்குள் உட்காந்து நிக்கி சாஹிலை மிரட்டினது அடுத்த நாள் கல்யாணத்தில் வந்து அவங்களுடைய வெட்டிங் ஃபோட்டோவை காமிச்சு சாஹிலுடைய கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொன்னனால தான். இதெல்லாம் இப்போ கேட்டுமே போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் கிளியராகவே இல்லை. ஒருத்தன் லவ் பண்ணுற விஷயத்தை வீட்டில் சொல்கிறதுக்கே இவ்வளோ பயப்படுறான். அவன் எப்படி ஒரு பொண்ணை கொலை பண்ணி அவள் பாடியை காரில் வச்சு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தாபாவுக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜில் மறைச்சி வச்சு திரும்பி வீட்டுக்கு போய் அன்னத்தன்னைக்கு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அடுத்த நாள் கல்யாணமும் பண்ணுறான்? இது போலீஸ்க்கு ஒரு புரியாத புதிராக இருந்துச்சு. அப்போ தான் போலீஸ் சாஹிலுடைய வீட்டில் இருக்கிற எல்லாவங்களுடைய மொபைல் டவர் லொக்கேஷன்ஸும் கால் ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் போலீஸ்க்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுது. சாஹில் நிக்கியை கொலை பண்ணி அவனுடைய பாடி எடுத்து தாபாவுக்கு கொண்டு வர்ற அதே டைம் அதே டவர் லொக்கேஷனில் சாஹிலுடைய அப்பா, சாஹிலுடைய தம்பி, சாஹிலுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே அங்கே தான் இருந்திருக்காங்க. ஆமாம், இந்த விஷயத்துக்கு மாஸ்டர் பிரெயினாக இருந்திருக்கிறது சாஹிலுடைய அப்பா.
கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே சாஹில் அவங்க அப்பா கிட்ட போய் நிக்கியை பற்றியும் அவங்களுக்கு மேரேஜான விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்கான். ஆனால் அவங்க அப்பா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒத்துக்கவும் இல்லை, சாஹிலை கொன்னுருவேன்னு மிரட்டியிருக்காரு. சரி, அப்பா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலான்னு சாஹிலும் முடிவு பண்ணியிருக்கான். ஆனால் நிக்கி மிரட்டுற விஷயம் தெரிஞ்சதுமே சாஹில் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கான். சாஹிலோடைய அப்பா அவனுக்கு 2 ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காரு. ஒன்று, நிக்கியை பேசி கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு திருப்பி வரணும், இல்லைன்னா நிக்கியை கொலை பண்ணணும். அதனால தான் சாஹில் முதல்ல நிக்கியை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் நிக்கியை அவனால் சமாதானப்படுத்தவே முடியலை. அதனால் அவங்க அப்பா கொடுத்த 2வது ஆப்ஷனை அவன் சூஸ் பண்ணுறான். சாஹில் நிக்கியை கொலை பண்ணுறான். நிக்கியை கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த பாடியை தாபாக்கு கொண்டு வந்து அங்கே மறைச்சி வச்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த பாடியை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறது தான் இவங்க பிளானாக இருந்துச்சு. இப்போதைக்கே சாஹில், அவங்க அப்பா, அவன் தம்பி, 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்காங்க. டாக்டர் ஆகணுங்கிற கனவோடையே படிக்க வந்த ஒரு பொண்ணு காதலில் விழுந்து காதல்னால படிப்பையும் இழந்து இன்னைக்கு உயிரையே இழந்திருக்கா. காதல் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த காதல் உயிரை எடுக்கிறது தான் தப்பாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கும் க்ரைம் கேஸ் பிடிச்ச ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.